மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளை என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னா, மிதன ராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது நேற்றைய வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இதற்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்க போகுது, அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான பலன்களை பார்க்க போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், புதிய முதலீடு பண்ணலாமா வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை வணங்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். அந்த புத பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் புதன்கிழமை அன்னைக்கு புத பகவானை நினச்சி விரதம் வந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கள். மேலும் மிதன ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மிதன ராசிக்கான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர் சின்னம். இந்த இரட்டையர் சின்னத்தில் பிறந்த மிதன ராசிக்காரங்க அவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கார். இவங்க ராசியில் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் 3 மற்றும் 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. சரி, இவங்களை பற்றி பொதுவான குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட தோற்றம் எப்படிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ஃபேஸ் கட் நீளவட்ட முகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நேராகவும் சற்று உயர்ந்த மூக்கு கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க மேசம், சிம்மம், துலம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசியில் நட்பாக இருக்கலாம். மற்ற அனைத்து ராசியும் இவங்களுக்கு பகையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏதோன்னு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை பற்றி யோசிப்பாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனையிலே காணப்படுவாங்க. இப்போ மிதன ராசிக்காரங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்க உங்களை கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு உலகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தவங்களாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை சீக்கிரமாக செஞ்சே காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க. ஒரு சிலருக்கு தவறு இருக்கலாம், ஆனாலுமே தவறுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சில விஷயமாக தான் இருக்கும். மற்றபடி இவங்க நினச்சதை உடனே செய்யக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க. மேலும் இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஈஸியாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய அட்வைஸும் மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துடும். அந்தளவுக்கு இவங்க ஞானிகள் அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலை எவ்வாறு இருக்குதோ அது போல் தங்களுடைய குணத்தையும் டக்குன்னு மாற்றிக்குவாங்க. அதாவது இப்போது ஒரு இடத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உடனே தன்னை ஈஸியாக மாற்றிக்குவாங்க. நம்மளால் பேச்சு போக்கில் தான் மாற்ற முடியுமே தவிர அவங்க தன்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்களே தீர்க்கமாக யோசித்து வடிவமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோடு நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி 3வது நபர்களால் அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாறக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்குமே அடிப்பணியாத தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த மிதுன ராசிக்காரங்களை நீங்கள் அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சும்மா இருக்கவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது வேலை கிடச்சா பரவாயில்ல, டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு துருன்னு எப்பயுமே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி நடைபெறும் பொழுது மட்டும் கொஞ்சம் சோம்பலாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க யாரோட தயவும் இல்லாமல் தானாகவே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் தான் இவங்க வாழ்க்கையும் இருக்கும். என்ன கொஞ்சம் அடிபட்டிருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில், தொழில் விஷயத்துலேயும் சரி, மன வாழ்க்கை விஷயத்தில் சரி, இந்த மாதிரி குடும்ப விஷயத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் தடுமாறி இருப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி அவ்வளோக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட யாராவது வந்து உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களையே நிறைய பேர் அவங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருக்காங்க. இவங்க பிரச்சனையில் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்கும். ஆனால் இவங்களை சார்ந்துக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்காது. அதனால் அவங்கவுங்க தேவைக்கேற்ப இந்த மிதுன ராசிக்காரங்களை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குப்பையில் போடுற பொருள் மாதிரி போட்டுருவாங்க. இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு சிந்தனை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே வேளையில் எந்த வேலை செஞ்சாலுமே உடனடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை கண்ணு கருத்தமாக பொறுப்பாக செஞ்சு கொடுத்து பாராட்டப்படுவாங்க. இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. இதனாலேயே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதல் இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே பலமுறை யோசித்து அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க. அப்படி இறங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவில் வந்து மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். செலவும் அளவாக தான் இருக்கும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறது. கணவன் மனைவியிடையே ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி சுமூகமான உறவு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்கள் தேவை அறிந்து நண்பர்கள் உதவி செய்ய ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும். பழைய கடனை தந்து முடிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில நபர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் வரப்போகுது. பணத்தால் அனுகூலம் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து பாராட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை கிடைக்கும். விற்பனையும் லாபமும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த வகையிலே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் திருப்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணி சுமையின் காரணமாக சற்று சோர்வு வரக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 7, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் இனிமையும் சாதுர்த்தியமும் இவற்றால் நீங்கள் என்ன மாதிரியான காரியம்லாம் எடுக்கிறீங்களோ அதில் சாதகமான முடிவை பார்ப்பீங்க. காரியங்களில் தாமதம் உண்டாகும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கணும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வழக்கம் போல் உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் முழு கவனமாக ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைய போகுது. பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபடுவதற்கு முன்னாடி திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உடன் புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம்.
அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறி கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. எந்த வேலையிலாக இருந்தாலும் முழு கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கோங்க. பூமி தொடர்பான பிரச்சனைகளில் இழுபறியான நிலை இருக்கும். மனத்தெம்பு மகிழ்ச்சியும் கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்பட்டாலுமே லாபத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்துடும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலைகள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிறைய விதமான வீணான அலைச்சல் வரும். நிதானமாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். மேல் இடத்துல இருந்து அதிகமான சுமைகளை தருவார்கள். மனதைரியம் இதனால் அதிகரிக்கும். அதனால் எந்த வேலை கொடுத்தாலும் ஈஸியாக செஞ்சுருவீங்க. பெண்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் எல்லாமே நீங்கி அமைதி கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி மூலமாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு கண்டிப்பாக வரும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இப்போ உங்களுக்கு இருப்பாங்க. வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அதில் இழுபறியான போக்கு இருக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். கல்வியில் மேன்மை கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ராமரை வணங்கி கும்பிட்டு வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சி பார்த்ததுக்கு நன்றிங்க. மேலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.